இது என்னென்னா பெண்கள் பாதுகாப்பில் வந்து பெண்களுடைய பங்களிப்பும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 வருடங்கள் தொடர்ந்து ரயிலில் பயணம் செய்யும் பெண்களை இதில் மெம்பராக ஆக்கியிருக்கிறோம். இதில் வந்து பெண் பயணியர்கள் மட்டுமல்ல, ஆர்பிஎஃப் மற்றும் வெண்டார்ஸ், அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் 3 வருடங்களாக இருக்கக்கூடிய வெண்டார்ஸ் மற்றும் சுகாதார பணியாளர்கள் இவங்களும் வந்து இதில் உறுப்பினராக இருக்காங்க. அதோட முக்கிய நோக்கம் என்னென்னா, தவறுகளை முன்கூட்டியே கண்டறிந்து தடுத்தல். அதாவது ஒரு 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 சந்தேக நபர்கள் நடமாட்டம், அதாவது ஒரு அநீதி நடக்கிறதுனா அது குறித்து உடனடியாக தகவல் அளிப்பது, சந்தேக நபர்கள் நடமாட்டம் குறித்து முன்கூட்டியே தகவல் சொன்னால் அவங்க தவறு செய்வதற்கு முன்பே அவங்களை தடுத்து நிறுத்த ஏதுவாக இருக்கும். இது சம்பந்தமாக இவங்களுக்கு ஒரு பெண் பயணியர் பாதுகாப்பு குழு கையேடுன்னு ஒன்று கொடுத்துருக்குறோம். அந்த கையேட்டில் எல்லாமே அவசர கால உதவி எண்கள் மற்றும் என்னென்ன நம்ம பண்ணணும், சக பயணியருக்கு நம்ம எவ்வாறு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து விளக்கமாக ஒரு கையேடில் கொடுத்துருக்குறோம். அதை படித்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கி இந்த கூட்டம் வந்து இங்கே நடந்த தாம்பரம் இருப்பு பாதை காவல் நிலையம் சார்பாக இதில் வந்து ஆர்பிஎஃப் இன்ஸ்பெக்டர், இருப்பு பாதை காவல் ஆய்வாளர் வைரவன் மற்றும் வந்து பெண் பயணியர் பாதுகாப்பு குழு கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கு மேலே இங்கே கலந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய கருத்துக்களும் கேட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதிலே ஒரு சிலர் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு பெண்கள் தனியாக பயணம் போது அவங்களுக்கு எந்த மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க எடுத்து சொன்னாங்க. கேட்க சந்தோஷமாக இருந்தது. இவங்கள் செல்லும் வழித்தடங்களில் இனிமேல் ஏதாவது சந்தேகத்துக்கிடமான செயல்கள் நடந்தால் அது குறித்து அவங்க தகவல் அளிப்பார்கள். இவர்களுடைய தகவல்கள் வந்து சீக்ரெட்டாக இருக்கும். அவங்க யார் தகவல் கொடுத்தாங்கிறது யாருக்கும் தெரிய போகிறதில்லை. ஏன்னா அவங்களோட பர்சனல் நம்பரில் தான் அவங்க வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ அல்லது இவங்களுக்கு வந்து தனியாக ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஆஃபீஸர் நாங்கள் நாமினேட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கும் அவங்க தகவல் தெரிவிப்பாங்க. அது வந்து ரகசியம் காக்கப்படும். அது ஒரு தவறு செய்துவிட்டு யாரும் தப்பிக்க முடியாது. தவறு செய்யும் எண்ணத்தோடு வந்து ஒரு கோச்சுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு பற்றிய தகவல் வந்துடும். நாங்கள் விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க அது ஏதுவாக இருக்கும். அதனால் பெண் பயணியர் பாதுகாப்பு குழு இந்தியாவிலே முதல் முறையாக நமது காவல்துறை இயக்குனர் அவர்கள் படி 47 தமிழ்நாடு முழுவதும் 47 காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக இன்று இந்த மீட்டிங் வந்து நடந்தது. இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது நல்ல வரவேற்பு இருந்தது. எல்லா பெண்களுமே இதை வந்து உற்சாகமாக வரவேற்று பேசினாங்க. அதுக்கு இருப்பு பாதை காவலுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு குழுவிலையும் எத்தனை பேர் அடங்கிய அதாவது வந்து அது இருப்பு பாதை காவலில் பொறுத்த வரைக்கும் சிறிய ரயில்வே ஸ்டேஷன்ஸில் வந்து 50 பேர், பெரிய இருப்பு பாதை காவல் நிலையங்கள் 100 பேருன்னு வச்சுருக்குறோம். இப்போ சென்ட்ரல், இப்போ எக்மோர் இது மாதிரி இடங்கள்ல எல்லாம் 100 பேர் இருப்பாங்க. மற்ற காவல் நிலையங்களில் வந்து 50 பேர் இருப்பாங்க. மேக்சிமம் எவ்வளோ பேர்னாலும் இருக்கலாம். நான் மினிமம் சொல்கிறேன். மினிமம் 50 பேர் சிறிய காவல் நிலையங்கள்லையும் பெரிய காவல் நிலையங்களில்